முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ். இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வருஷா வருஷம் இந்த பிப்ரவரி மாசம் நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் மிக பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல விளாடிமிர் புட்டின் அவர்கள்லாம் பேசிக்கிறதெல்லாம் ரொம்ப 2003 இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனா அந்த வருஷத்துல இருந்து இருக்கு. நடுவுல ஏதோ ஒரு டைம்ல வந்து விளாடிமிர் புட்டின் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவரும் பேசியிருந்தார். ரஷ்யா தரப்பு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த போர் ஆரம்பிச்சு வந்து பண்றது இல்ல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல செக்யூரிட்டி பத்தி பேசணும். ஆனா நேட்டோட ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கு. அவரோட சொன்ன சாராம்சம் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு இருந்தா அது இன்னும் தேவையில்லா சிக்கல் தான் உருவாக்கிட்டு இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு வந்து கொஸ்டின்லாம் எழுப்பியிருப்பாரு. அதெல்லாம் அந்த டைம்ல பேசுபொருளா இருந்துச்சு. பட் ஆனாலும் நேட்டோ கண்டினியூஸா நேட்டோ வரைக்கும் வந்து நான் உங்க டோர் முன்னாடி வந்து வெள்ளு வெள்ளுன்னு குலைப்பேன் அப்படிங்கிறது போல வந்து நின்னாங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ செக்யூரிட்டி எப்படி இப்படி குறைஞ்சு போச்சு இல்லையா? ஸோ இப்போ இது போல சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் திருப்பி நடந்துட்டு இருக்கு. பிப்ரவரி 14ல இருந்து பிப்ரவரி 16 வரைக்கும் இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்குது. இப்ப இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ஏன் பேசுபொருளா மாறி இருக்கு? ரொம்ப அதிக அளவுல ஈர்த்திருக்கு பார்வையாளர்கள் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள், அதாவது உக்ரைன் பிரச்சனைய அமெரிக்கா இந்த இடத்துல பேசி தீர்க்கறதுக்கான முடிவுகளை எடுக்க போறாங்க. அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது செக்யூரிட்டி யூரோப்போட செக்யூரிட்டியும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அந்த காரணத்தினால என்ன டிஸ்கஷன் அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்திருக்கு, என்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு, அந்த முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு ஓகேவா, இதுபடி பண்ணா எல்லாம் கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது போல ஒரு டிஸ்கஷன் இதுல மேசிவா இருக்க போது அது ஒரு இம்பாக்ட உருவாக்கும். ஸோ அதுதான் இந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹைலைட். சரி, ஓகே. இப்ப ஜேடி வேன்ஸ் அவர்கள் அமெரிக்கா சார்பா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாரு இல்லையா? வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் வரல, வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு. சரி, ஓகே. அப்போ வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் வந்திருக்கிறாரே, அப்ப அவர் என்ன பேச போறாரு? ஆக்சுவலா ட்ரம்ப் அவர்கள் வந்துதான் இதுல பேசி இருக்கணும். அந்த அளவுக்கு அமெரிக்காக்கு பவர் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கிடைக்கல. உக்ரைன் அதுக்கு வாங்கி தரல அப்படிங்கறது இருக்கக்கூடிய ஹைலைட். அதனால வைஸ் பிரசிடென்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறார். சரி, ஓகே. இப்போ அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்டான ஜேடி வேன்ஸ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, இங்க அமைதி வேணும், போர் நிக்கணும். ஆனா அது நீண்ட நாளுக்கான அமைதியா இருக்கணும். சில வாரங்களுக்குள்ள, சில மாசங்களுக்குள்ள திரும்பவும் அந்த போர் வந்து ஆரம்பிச்சிடக்கூடாது, சில வருஷங்களுக்குள்ள. சோ அதுக்கான அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது போல இவரு தரப்புல இருந்து இருக்கு. இதுக்கு அலைநாகர மாதிரி என்னோட தலைவரான ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர், அவர் தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, பீஸ் வேணும், அது வந்து திரும்ப வந்து இன்னொரு பிரச்சனைக்கான ஒரு தொடக்கமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற போல அவரு தரப்புலயும் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா? இதை சைட்ல வச்சுன்னா இந்த பதிவுல அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்போதைக்கு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அமெரிக்க தரப்பு இந்த டெலிகேஷன் உக்ரைனை பார்த்து பேசிக்கிறாங்க. சில முக்கியமான விஷயங்கள் பேசிக்கிறாங்க. சில விஷயங்களுக்கு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சொல்லிக்கிறாங்க, சில விஷயங்களுக்கு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நோ சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற போல தகவல்கள் அவசர பஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த முனி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுது அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்லயும் கூடி கூடி பேசியிருக்காங்க. இந்த பால்டிக் நாடுகள், நார்தன் யூரோப் நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு தனியா கூடி பேசிக்கிறாங்க, அவங்க தனியா. அடுத்த லுத்வேனியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் உக்ரைன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சில நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல பிளவுபட்டிருக்காங்க. சில நாடுகள் உக்ரைனுக்கு உதவணும், உக்ரைனுக்கு கடைசி வரைக்கும் உதவணும், என்னன்னாலும் உதவலாம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. யூரோப்ல இன்னும் சில நாடுகள் நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை, தயவு செஞ்சு ஏன்ப்பா இது இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா முடிச்சு விடுங்க சட்டு புட்டுன்னு அப்படிங்கிறது போல சில நாடுகள் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அமெரிக்கா ஆள விடுங்கடா சாமி அப்படிங்கிறது போல எஸ்கேப் ஆகக்கூடிய சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு இது சுத்தமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிடிக்கல. யார் எடுத்தாலும் கேட்டா முடியாது அப்படிங்கிறது போல செலன்ஸ்கி அவர்கள் தரப்புன்னு சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இது கூட ஒரு காரணமா இருக்கும் அமெரிக்கா வெளியே போறதுக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நான் உனக்கு ஆயுதம் உதவி பண்றேன் அப்படின்னா நீ எனக்கு பணம் தரணும், அப்பதான் நான் உனக்கு ஆயுதம் தருவேன். நீ எனக்கு பணம் தர மாட்டேன், ஆயுதம் மட்டும் உனக்கு வேணும்னா என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது போல ஒரு கேள்வியை கேட்டுட்டு அமெரிக்க தரப்பு வந்து டீசெண்டா வாக் ஓவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இது போல டிஸ்கஷன்ஸ் அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதே எப்படியோ இந்த முனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் தெரியறது என்னன்னா, யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இப்போ உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்க் பகுதியில 2000 இருந்து 3000 நார்த் கொரியன் வீரர்களை திரும்பி டிப்ளாய் பண்ணலான்னு ரஷ்யா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அதாவது புரியல. அதாவது உக்ரைன் தரப்புல இருந்து என்ன கிளைம் பண்ணி கேக்குறாங்கன்னா, நார்த் கொரியா வீரர்கள் வந்தாங்க, வராங்க, டிப்ளாய் பண்ணிட்டாங்க.
நாங்க அவங்கள என்கேஜ் பண்ணோம். சில நபர்கள பிடிச்சோம். சில நபர்கள் இறந்துட்டாங்க. ரொம்ப அதிக அளவுல இழப்புகள சந்திச்சுட்டாங்க. நார்த் வீரர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிறது போல. இப்ப திருப்பி வந்து டிப்ளாய் பண்றாங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே. இப்போ வரைக்கும் செலன்ஸ்கி அவர்கள் தரப்புலருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இந்த கர்ஸ்க்கு பதிலா திரும்ப 2000, 3000 வீரர்கள் வராங்கன்னா, சரி அவங்க நாட்ட புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அடுத்தது என்ன வருதுன்னா, பெலருஸ்ல மட்டுமே ரஷ்யா 15 டிவிஷன்ஸ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல சொல்றாங்க. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு முதல்ல, 1,00,000 வீரர்கள் புதுசா ரஷ்ய தரப்புலருந்து களமிறக்க போறாங்க அப்படின்னாரு. அடுத்தது 1,50,000 வீரர்கள் ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொன்னாங்க. இன்கிரீஸ் பண்ணலான்ட்டு இருக்காங்கன்னு. இப்போ 15 டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா, பெலருஸ்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னது இது அப்படிங்கிற இருக்கு இல்லையா? அதுக்கான விடையும் அடுத்தது அவரே சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள யூரோப்பியன் யூனியன் நாடுகள தாக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறது போல இவரு தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ இந்த அச்சம்ங்கிறது அவங்களுக்குள்ள திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு. இந்த அச்சத்த கிரியேட் பண்ணது ஜெலன்ஸ்கி அவர்களா அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்கு. பட் இருந்தாலும் இது போல டாக்ஸ் திரும்பவும் முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல போயிருக்கு. அதாவது இது போல திரும்பி அட்டாக் பண்ணா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற போல ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது அமைதிக்கு ஓகே தான். டீலுக்கு ஓகே தான். ஆனா செக்யூரிட்டி அக்ரீமெண்ட் வேணும் அப்படிங்கிற போல கேட்டுக்கிறாரு. இதுக்கு லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் அதாவது இவர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமேனா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு செனட்டர். இவர் வந்து உக்ரைனுக்கு போயிருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. பிரபலமா பேசப்பட்டிருந்தது. ரஷ்யர்கள்லாம் ஒன்றிணையறதுக்கான மிக முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டா இவர் இருந்திருக்கிறார்னே சொல்லலாம். ஏன்னா, இவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அது நடுவுல மாத்திட்டாங்க, எடிட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன அப்டின்னா, "ரஷ்யன்ஸ் ஆர் டையிங்" அப்படிங்கிறது போல ஒரு வார்த்தை வரும். அதுக்கு அடுத்து இவர் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வரும்னா, "த பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அமெரிக்கா எவர் மேட்" அப்படிங்கிறது போல வரும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் பேசுறது, வீடியோ பதிவுகள்லாம் வெளிய வர்றதுனால, பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா, அதிருப்தி அமெரிக்கா மேல இருந்துட்டு இருந்தது. அப்பேற்பட்ட செனட் தான் வந்து பாத்தீங்கன்னா, லிண்ட்சே கிரஹாம் அவர்கள். இப்ப திரும்பவும் அவர் தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்டின்னா, அதுங்க புதுசா ரஷ்யா ஏதோ ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஓகே. பேசுறாங்க, எல்லாம் முடிக்கிறாங்க ஓகே. ஆனா, இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு அட்டாக் ரஷ்யா கிட்ட இருந்ததுன்னா, ராபிட் அக்சஷன்ல உக்ரைன நாட்டோட சேர்த்திக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்த வச்சுக்கலாம். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்குவாரா? அது ஆல்ரெடி நாட்டோல சேர்றதுக்காக தான் சண்டை ஓட்டி இப்ப 5ல ஒரு பகுதி போயிருச்சுங்கிறாங்க. 4ல ஒரு பகுதி போகுதுங்கிறாங்க. இப்போ திரும்பியும் அந்த நேட்டோவோட பேர் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அது எப்படி ரஷ்யா ஒத்துக்குவாங்க? அதாவது புதுசா அட்டாக் பண்ணா தான் இவங்க சேருவாங்க அப்படின்னா ஒத்துக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. தெரியல. இது வந்து இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல என்ன முடிவுகள் வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு விஷயங்கள் புரிய வந்துருச்சு. இந்த போர பிடிக்காம முடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்களா? அப்படிங்கிறது போல தான் இருக்கு. சில நாடுகளுக்கு விருப்பம் இருக்கும். சில நாடுகளுக்கு விருப்பம் இருக்காது. எப்படி இருந்தாலும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல. சரி ஓகே. இது முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல பேசிக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. ஆனா முனிச் அக்ரிமெண்டா இது மாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பலரோட எண்ணங்களா இருக்கு. பல அனலிஸ்டோட கருத்துக்களாவும் இருக்கு. ஏன் முனிச் அக்ரிமெண்டா ஏன்? முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்க எல்லா நாடுகளும் உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது ஒரு அக்ரிமெண்ட்ட உருவாக்கலாம்ல அப்படின்ற போல ஒரு எண்ணங்கள் வருது இல்லையா? இது முனிச் அக்ரிமெண்ட் 2025 வந்து முனிச் அக்ரிமெண்ட் 1938ஓட எல்லாரும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை வந்துருச்சு இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் அக்ரிமெண்டா வருது அப்படிங்கும்போது அது சிக்கலை ஏற்படுத்திடும். எச்சா அது 3ஆம் உலகப் போருக்கான வழிய இந்த அக்ரிமெண்ட் வகுத்துரும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது என்னப்பா முனிச் அக்ரிமெண்ட் 1938 அப்படிங்கிற கேட்டீங்கன்னா 1938ல வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ரொம்ப பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா ஜெர்மனியா தயார் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன். அந்த செக்காஸ்லோவாக்கியான்னு ஒரு நாடு இருந்தது. இப்போ செக்கு தனியா ஸ்லோவாக்கியா தனியா பிரிஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல பிரிஞ்சுட்டாங்க. பட் அந்த டைம்ல செக்காஸ்லோவாக்கியான்னு ஒரே நாடா இருந்தாங்க. அப்படி ஒரே நாடா இருக்கும்போது சுதன்லாண்ட் அப்படிங்கிறது அதிகமா ஜெர்மன்ஸ் அதிகமா இருக்காங்க. அது எங்களோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது போல ஹிட்லரோட படை வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் நம்பி அந்த பகுதியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஊடுருவி அந்த பகுதியை வந்து அவர் கட்டுப்பாட்டுல எடுத்துட்டார். எடுத்ததுக்கு அப்புறமா முனிச்ல இதே போல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருந்ததுன்னா சரி ஓகே சுதன்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் அதிகமா இருக்காங்க. அவங்க கிளைம் பண்றாங்க ஹிட்லருக்கே கொடுத்துடலாம். வேற வழி இல்லைன்னு அலைஸ்லாம் சேர்ந்து அதாவது யூகே, பிரான்ஸ் இவங்க எல்லாரும் இட்டாலி இவங்கெல்லாம் வந்து பெருமளவுல செக்காஸ்லோவாக்கியாவுக்கு பிரஷர் கொடுத்து அந்த பகுதியை புடுங்கி ஜெர்மனிகிட்டே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து ஒரு போர் வரக்கூடாது யூரோப்ல. ஏன்னா ஆல்ரெடி வேர்ல்டு வார் 1 வந்துருச்சு. திரும்பி ஒரு பெரிய போர் வந்துன்னா சிக்கலாயிரும் அப்படின்றதுனால செக்காஸ்லோவாக்கியால வந்து அந்த பகுதியை வந்து புடிங்கி கொடுத்தாங்க. அது மிக பெரும் இழப்பா அந்த டைம்ல செக்காஸ்லோவாக்கியாக்கு இருந்தது. காரணம் என்னன்னா
அந்த இடத்துல பெருமளவுல டிஃபென்ஸ் லைனா இருக்கட்டும், இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டிஃபென்ஸ் பண்ண முடியும் செக்காஸ்லோவாக்கியானால. இப்ப அந்த சுதர்லாண்ட்ல இல்லாததுனால ஜெர்மனிக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்குலாம், யூரோப்ல ஊடுருவறதுக்குலாம். அந்த பகுதி போயிருச்சு அப்படிங்கும் போதே பெருமளவுல இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்ப எப்படி உக்ரைன் இருக்காங்களோ அதே நிலைமையில செக்காஸ்லோவாக்கியா இருந்தது. அந்த பகுதி போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி வீக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. செக்காஸ்லோவாக்கியால வந்து பெருமளவுல இரு தரப்புலையுமே, அதாவது ஹிட்லர் தரப்புலையுமே வந்து ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா திடீர்னு போர் தொடுத்து பகுதிகளை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு அவங்க நம்பி இருந்த அலைஸ் பிரிட்டனி இவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பினாங்க. அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணல. என் லேண்டை பிடிங்கி கொடுத்துட்டாங்க. இன்டென்ஸ் ப்ரெஷர் கொடுத்து அப்பா அதிபரா இருக்கிறவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கையெழுத்து போட வச்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அது நடந்த சில மாசங்கள்லயே இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா இப்போ முதல்ல இந்த நடந்தது மட்டும் நம்ம மேலோட்டமா பார்க்கறது மட்டும் பார்த்தலாம். அதாவது அந்த சுதர்லாண்ட புடிங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம சில மாசங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல ரிவோல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பின்னாடி ஹிட்லர் இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்கு. கான்ஸ்பைரசி தியரி இருக்கு, நமக்கு தெரியாது. பட் ஆனா அதுக்கப்புறம் இதே ஸ்லோவாக்கியா, அதாவது செக்கு தனியா ஸ்லோவாக்கியா தனியா, ஸ்லோவாக்கியா தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையில அவங்க தனியா வந்து பார்த்தா ரிவோல்ட் பண்ணி தனி நாடுன்னு இண்டிபெண்டன்ட் நேஷனா அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. சில மாசங்கள், அதாவது ஒரு வருஷத்துல எப்படி சொல்லலாம்னா 1938 செப்டம்பர் மாசம் நடக்குதா, மார்ச் மாசம், அதாவது சில மாசங்கள். அடுத்த வருஷம் மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அது தனியா ஒரு நாடா மாறிடுச்சு ஸ்லோவாக்கியாங்கிறது. அப்ப செக் இன்னுமே வீக்கா இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் ஹிட்லர் செக்க முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. ஸ்லோவாக்கியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பெட் அரசாங்கம் வச்சு அது ஹிட்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல உருவாயிடுச்சு. என்டையரா வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரீகெயின் ஆக முடிச்சு. இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்ததுனால அதிகமா போருக்கு வேணுங்கிற உபகரணங்களா தயாரிக்க முடியும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் ஏறி போய் போலாண்டு கூட சண்டைக்கு போனது. இது போல விஷயங்கள்லாம் இது போல விஷயம் திரும்பி நடந்துருமா இந்த முனிச் அக்ரிமெண்ட்ல? இப்ப சேம் உக்ரைனுக்கு பாத்தீங்கன்னா பெருமளவுல இண்டஸ்ட்ரி, இயற்கை வளம் இது எல்லாமே உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து ரஷ்யா வந்து அவங்க கட்பாட்கள் எடுத்துட்டு போறாங்க. இது இப்படித்தான் மேட்ச் பண்றாங்க, இப்படித்தான் கோர்வியா கொண்டு போறாங்களா, ஹிட்லருக்கு இணையா புட்டின் அவர்களை வச்சு பாக்குறதுக்காக இது போல வேலைகளை செய்யறாங்களா மேற்குலக நாடுகள் அப்படின்ற கண்ணோட்டத்துல பல அனலிஸ்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது செக்காஸ்லோவாக்கியால அதிகமா ஜெர்மன்ஸ் இருந்தாங்கன்னு சுதர்லாண்ட பிடிச்சாங்க. அதே போல இப்ப ரஷ்யா அதிகமான ரஷ்யர்கள் இருக்காங்க, நோவா ரஷ்யாவை பிடிக்கிறாங்களா அப்படின்ற அந்த மேட்ச் வருதா. ரெண்டாவது, அந்த டைம்ல மேற்குலக நாடுகள் செக்கோஸ்லோவாக்கு அழுத்தம் கொடுத்து பகுதி அவங்களதான் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தாங்களா. இப்ப அதே போல பகுதி அவங்களதான் அப்படிங்கிறதோட பிரிச்சு கொடுக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தனிநாடு கோரிக்கை வேணும்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு பகுதி பிரிஞ்சு உக்ரைனை பிரிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இது போல சூழல் வந்துன்னா திரும்ப திரும்ப போர் வந்துகிட்டே இருக்கும். இது போல திரும்பவும் போர் வரக்கூடாது அடுத்த சில வருஷங்கள்ல. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்பாங்களா, திரும்பி திரும்பி நடந்துருமா அப்படிங்கிற அச்சத்துல மேற்குலக நாடுகள் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் மேற்குலக நாடுகள் அவங்க செய்யற வேலையை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஏன்னா அவங்க கேட்கறதே ரெடியா இருக்குதான். இதுக்கு மேல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு பண்ணணும்னு மார்க் ரூத்தி அவர்கள் சொல்றாரு. சில வருஷங்கள போர் வந்துடும் அவங்க தரப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க ரெடி ஆக போறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையினால அவங்க தோட்டத்தினால ரெடி ஆக போறாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதே அது ரிப்பீட் ஆகுதா, ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுதா இங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எதிர்காலத்துல வருங்காலத்துல வரலாறு எழுதும் போது அதே போல நடந்துருச்சு அப்படிங்கிற சொல்லலாம். அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இப்ப ரஷ்யார்கள் இருந்தாங்க, அங்க கொண்டு போய் குண்டை போட்டாங்க, அங்க சர்ச்சில் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அது போல விஷயங்கள்ல வந்து பேச மாட்டாங்க. அதனால ரஷ்யா வந்தாங்களே யாரும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த ஒரு காலத்தான் சொல்ல வரேன். எதிர்காலம் வரக்கூடிய காலத்துல மேற்குலக நாடுகள் ஜெயிச்சாங்கன்னா ஒரு மாதிரியான வரலாறும், ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா வேற மாதிரியான வரலாறு இருக்க போதுங்கள்ல மாற்று கருத்துல. இதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா அந்த முனிச் அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்திட்டு பிடிச்சு ஹிட்லர் வந்து ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிச்சிருக்கும் போது இந்த செக்கோஸ்லோவாக்கியோட நண்பன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த டைம்ல போலாண்ட் என்ன தெரியுமா பண்ணாங்க, அதாவது செப்டம்பர் 30 ஓகேன்னு எல்லா நாடுகளும் ஒத்துக்கிறாங்க. அக்டோபர் 2 என்ன தெரியுமா பண்றாங்க, இதே செக்காஸ்லோவாக்கியாவோட ஜவுசின்னு ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள்ள இன்வைட் ஆகி இது எங்களோட பகுதிங்க, ஹிஸ்டாரிக்கலி எங்களுக்கு டைஸ் இருக்கு, அதிகமான போல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது போல அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதை பெருமளவுல யாரும் பேச மாட்டாங்க. போலாந்து இது போல செய்வாங்க அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஆல்ரெடி செஞ்சிருக்காங்க, சொன்னார் இல்லையா டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூல. அதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்துப்போம். இதே போல ஒரு அக்ரிமெண்ட் வந்து இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறத எல்லாம் பேசி முடிவாயிட்டு இருக்கும் போது உக்ரைன் வீக்கா இருக்கும், பொலிட்டிக்கலி இன்ஸ்டேபிளா இருக்கும், எக்கனாமிக்கலி இன்ஸ்டேபிளா இருக்கும். அந்த டைம்ல தனக்கு சாதகமான இந்த லிவிவ் ஓப்லாஸ்ட், லுட்டஸ்க் ஓப்லாஸ்ட், இந்த ஓலின் ரீஜன் இது எல்லாத்தையும் வந்து போலாண்டு பிடிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இங்க வர ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப திரும்ப இது ரஷ்ய அதிபர் என்ன சொன்னாரு, உக்ரைனுக்குள்ள யாராவது வந்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா.
சோ இந்த போர்ல அக்ரிமெண்ட்ங்கிறது என்ன மாதிரியான டேர்ம்ஸ்ல வரப்போகுது? இது உக்ரைனுக்கான அக்ரிமெண்ட் மட்டும் இருக்க போறது இல்ல. அந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இன்வால்வ் ஆவாங்க. சோ அதுக்காக ரஷ்யாக்கு அழுத்தம் கொடுக்கலாம் தான் பெருமளவுல சாங்ஷன் போட்டு பார்த்தாங்க. ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுத்து பார்த்தாங்க. எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ரஷ்யா பெருமளவுல இதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அவங்க எப்பவும் போல ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கிறாங்க. என்ன செஞ்சு வழிக்கு வர வைக்கலாம் அப்படிங்கறத இந்த மேற்குலக நாடுகளோட இந்த கூட்டமா இருக்க போகுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. இதுல என்னன்னா ரஷ்யன் ஃபெடரேஷன் கவுன்சிலோட டெபுட்டி ஸ்பீக்கர் கொஸ்டான்டின் அவர்கள் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. கலெக்டிவ் வெஸ்டோட ஃபினரல் வந்து பாத்தீங்கன்னா முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது ஏதோ ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ரெண்டாவது மால்டோவா பாருங்க. அதாவது இந்த உக்ரைனோட பீஸ் கான்ஃபரன்ஸ் பண்றீங்களா அதுல டிரான்சிஸ்டியால இருந்து ரஷ்யாவோட படைகள் போகணுன்றதையும் பேசிருங்க அப்படிங்கிறது போல அவங்க பாருங்க. அவங்க சாரி இது இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு நினைக்கிறாங்க, மேற்குலக தரப்பு நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? எதுக்காக அவங்க ஒத்துக்கணும்? இப்ப என்ன அவங்க வீக்கா இருக்காங்களா? இல்ல ஏதாவது ராணுவ ரீதியா அவங்க வீக்கா இருக்காங்களா? எக்கனாமிக்கலி வீக்கா இருக்காங்களா? என்ன காரணம் ஏது என்னன்றது ஒண்ணும் தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்ல மேபி ரஷ்யா கழுத்து தரலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெக்ஸத் அவர்கள் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹெக்ஸத் அவர்கள் இருக்கார் இல்லையா? சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போதைக்கு அது ஐடியா இல்ல, இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல நேட்டோல சேர்த்ததுக்கு உக்ரைன்ல அப்படிங்கறதுனால எதிர்காலத்துல அவங்கள நேட்டோல சேர்த்த மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கறத அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வரத வச்சு பார்க்கும்போது இது மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலை தான் உருவாக்குது. எப்படி ரஷ்யா ஒத்துக்க போறாங்க இல்ல அமெரிக்கா என்ன மாதிரியான ப்ரொபோசலை வச்சிருப்பாங்க? இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் ஏன்னா வருஷம் ஒன்றரை நான் பேச வார்த்தை நடத்தும் போது இருப்பேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படி நடக்கும்போது என்ன மாதிரி ஒத்துக்க போறாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய கேள்வி. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா ஒத்துக்குவாங்களா இல்ல ஒத்துக்க மாட்டாங்களா? அப்படி ஒத்துக்கலன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யூரோப்பிய யூனியன் நாடுகள் போக முடியும்? ஒருவேளை இந்த போர் மிகப்பெரும் அளவுல வெடிக்குமா அப்படின்ற கேள்விகளா வர ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கான்ஃபரன்ஸோட இறுதியில என்ன அக்ரிமெண்ட் வெளியே வரப்போகுதுன்ட்டு. அக்ரிமெண்ட் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா சவுதி அரேபியா ரெடியா இருக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்களையும் புட்டின் அவர்களையும் ஹோஸ்ட் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிறது போல சவுதி அரேபியால இருந்திருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? மேபி சவுதி அரேபியால வச்சு பேசலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா? மேபி இந்த இடத்துல ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் இந்த அக்ரிமெண்டோட சாராம்சம் எடுத்து அமெரிக்க தரப்பு இருந்து திருப்பியும் ரஷ்யா கிட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா அதை பார்த்துட்டு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மேபி சவுதி அரேபியால ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் உக்ரைன்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினால உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் எந்த அளவுக்கு அப்படின்னா மொத்தம் 170 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏகப்பட்ட விஷயங்கள் அழிஞ்சிருக்கு இல்லையா? ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்பவும் உக்ரைனை பேக் டு ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா 170 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான செலவு. இப்ப இதை யாரு ஏத்துக்குவா அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த முடிவுல உக்ரைனுக்கு நல்லது நடக்க போதா இல்ல இந்த போர் மிகப்பெரும் அளவுல வெடிக்க போதா? என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.